குழந்தைகளா, இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கதைய கேட்க போறோம். அதுதான் வானவில்லில் ஒரு வீடு. ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சது. மழையெல்லாம் நின்னு போனதும் வானத்துல திடீர்னு ஒரு பெரிய வானவில் வந்துச்சு. அதுல சிவப்பு, மஞ்சள், பச்சைன்னு 7 வண்ணங்கள் அப்படியே அழகா தெரிஞ்சுது. பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அந்த நேரத்துல சில சின்ன குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க திடீர்னு அந்த வானவில்ல பார்த்து ஒரே ஆச்சரியத்துல வாய பொளந்துட்டாங்க. வாவ், எவ்வளோ அழகா இருக்குன்னு அவங்க மனசுல நினைச்சாங்க. அப்போ ஒரு குட்டி பையன் சொன்னான், பாத்தீங்களா, அந்த வானவில்லோட ஒரு முனை நம்ம தோட்டத்து பக்கத்துல தரையில தொடற மாதிரி தெரியுது. உடனே அந்த சின்ன குழந்தைகளும் அந்த வானவில் முனை எங்க தரைய தொடுதுன்னு பாக்குறதுக்காக அந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ள ஒரே குஷி. கொஞ்ச தூரம் ஓடினதும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான சின்ன வீடு தெரிஞ்சது. அந்த வீடு வானவில்லில் இருக்கிற எல்லா வண்ணங்களையும் வச்சு ரொம்ப அழகா கட்டியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த குழந்தைகள் மெதுவா அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க. உள்ளார ரொம்ப வினோதமான பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு. சின்ன சின்ன மேஜிக் விளக்குகள் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க குட்டி குட்டி ரெக்க வச்ச சில தேவதைகளை பார்த்தாங்க. அந்த தேவதைகள் அந்த வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமா பறந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்தாங்க. அந்த தேவதைகள் அந்த குழந்தைகளுக்கு பலூன் மாதிரி இருந்த ஒரு விசித்திரமான பழத்தை கொடுத்தாங்க. அதை தொட்டு பார்த்தாலே சந்தோஷமா இருந்துச்சு. அந்த குழந்தைகளும் அந்த தேவதைகளோட கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க. அவங்க பறக்கிறத பார்த்தும் அந்த வினோதமான பழத்தை வச்சு விளையாண்டதும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வானவில் மெதுவா மறைய ஆரம்பிச்சது. அந்த குழந்தைகளும் அந்த விசித்திரமான வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி போனாங்க. ஆனா அவங்க மனசுல அந்த வானவில் வீடும் தேவதைகளும் எப்பவுமே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த சின்ன குழந்தைங்கள்ல குட்டி நிலா அப்படிங்கிற குட்டி பொண்ணு இருந்தா. குட்டி நிலா இரவு தூங்க போகும் முன் தன் அப்பாவிடம் சென்று, அப்பா, வானவில் எங்கே முடியும் தெரியுமா என்று கேட்டாள். அப்பா சிரித்தார். அது ஒரு ரகசியம் நிலா. ஆனா சில பேர் சொல்றாங்க, வானவில் முடிகிற இடத்துல ஒரு அழகான வீடு இருக்குமாம். அன்றிரவு நிலா தூங்கும் போது கனவு கண்டாள். வானவில்லின் 7 வண்ணங்களும் ஒரு பாலமாக நீண்டு மேகங்களுக்கு அப்பால் சென்றது. நிலா அந்த பாலத்தில் குதித்து குதித்து நடந்தாள். வாவ்! வானவில் முடிந்த இடத்தில் ஒரு குட்டி வீடு மின்னியது. அது தேன்கூட்டை போல மஞ்சள் நிறத்திலும் இளஞ்சிவப்பு நிறத்திலும் ஜொலித்தது. ஜன்னல்கள் நட்சத்திரங்களைப் போல ஒளிர்ந்தன. நிலா மெதுவாக கதவை திறந்தாள். உள்ளே வினோதமான உயிரினங்கள் இருந்தன. ஒரு குட்டி முயல், அதன் ரோமங்கள் வானவில்லின் நிறங்களில் மின்னியது. ஒரு மேஜையில் உட்கார்ந்து தேநீர் குடித்துக் கொண்டிருந்தது. அதன் அருகில் இறகுகள் மின்னும் ஒரு குட்டி பறவை இனிமையாக பாடிக்கொண்டிருந்தது. வாங்க என்று முயல் நிலாவை வரவேற்றது. இது வானவில் வீடு, நாங்க இங்கதான் இருக்கோம். நிலாவுக்கு ஒரே ஆச்சரியம். அவள் அந்த முயலுடன் பேசினாள். அதன் பெயர் வண்ணன் என்று தெரிந்தது. அந்த பறவையின் பெயர் இன்னிசை. வண்ணன் நிலாவுக்கு வினோதமான பழங்களை கொடுத்தான். அவை ஒவ்வொரு சுவையிலும் இனிமையாக இருந்தன. இன்னிசை அவளுக்கு பாடிக்காட்டியது. அந்த பாட்டு நிலாவை வேறொரு உலகத்துக்கு கொண்டு சென்றது போல இருந்தது. அங்கே குட்டி குட்டி தேவதைகள் பூக்களுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார்கள். பேசும் மரங்கள் தங்கள் கிளைகளை அசைத்து கதைகள் சொன்னார்கள். நிலாவுக்கு எல்லாமே புதுமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. நீயும் எங்களோட இங்கேயே தங்கலாமே நிலா என்று வண்ணன் கேட்டான். நிலாவுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் அவளுக்கு தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஞாபகம் வந்தார்கள். நான் திரும்பி போகணும் வண்ணன், ஆனா இந்த இடத்தை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் என்று நிலா சொன்னாள். வண்ணனும் இன்னிசையும் நிலாவை வானவில் பாலத்தின் ஆரம்பம் வரை கொண்டு வந்து விட்டார்கள். நிலா கண் விழித்தாள்.
கனவு ரொம்பவும் இனிமையாக இருந்தது. அவள் உடனே தன்னுடைய அப்பாவிடம் ஓடினாள். அப்பா, அப்பா, நான் வானவில் வீட்டுக்கு போனேன். அங்க வண்ணனும் இன்னிசையும் இருந்தாங்க. பேசும் மரங்களும் குட்டி தேவதைகளும் இருந்தாங்க என்று நிலா சந்தோஷமாகச் சொன்னாள். அப்பா நிலாவை கட்டிப்பிடித்து சிரித்தார். அது ஒரு அழகான கனவு நிலா என்று சொன்னார். ஆனால் நிலாவுக்கு தெரியும், அது வெறும் கனவு மட்டும் இல்லை. வானவில்லின் முடிவில் ஒரு ரகசிய வீடு இருக்கிறது. அங்கே வண்ணனும் இன்னிசையும் அவளுக்காக காத்திருக்கிறார்கள். ஒரு நாள் அவள் கண்டிப்பாக மீண்டும் அந்த இடத்துக்கு போவாள். அந்த இனிமையான நினைவுகள் அவள் மனதில் என்றென்றும் இருக்கும்.